ஏர்டெல் டிடிஹெச்சில் பார்த்தீங்கன்னா புது பிளான்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நைட்டோட நைட்டாக எல்லா பிளான்லையும் மாற்றி எல்லா பிளான்லையும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சேனலும் குறைச்சி வச்சுருக்காங்க. இதில் முக்கியமான இது என்னென்னா இந்த விஜய் டிவி ஹெச்டி. இந்த விஜய் டிவி ஹெச்டி வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. எந்த பேக்லேயுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்டெல் டிடிஹெச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே நடந்திருக்கு. ஏர்டெல் டிடிஹெச்சில் தான் விஜய் டிவி ஹெச்டி வருது, பேக்கேஜில் ஹெச்டி வருது அப்படின்றதுக்காகவும் சேல்ஸ் நடந்திருக்கு. அப்படின்றதுக்காகவும் அந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ரீசார்ஜ் அதுக்கப்புறம் நியூ கனெக்ஷன் வாங்க சொல்லி அந்த விஜய் டிவி ஹெச்டிக்காகவே வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிடிஹெச்சில் நீங்கள் எந்த பேக்கேஜ் போட்டாலும் சரி, இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 பிளான் புதுசாக வந்திருக்கு. அந்த எந்த பிளான்லையுமே விஜய் டிவி ஹெச்டி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் தனியாக தான் ஆட் பண்ணிக்கணும். விஜய் டிவி ஹெச்டியே ஏர்டெல்லில் இல்லைன்னு இல்லை, விஜய் டிவி ஹெச்டி ஏர்டெல்லில் இருக்குது. அதை நீங்கள் தனியாக ஆட் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ப்ரோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்கோம். ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் வித்தின் ஒரே நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்குமே அலையத்தோட ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஏர்டெல் டாடா ப்ளே வீடியோகான் சன் டைரக்ட் இப்படி எல்லா டிடிஹெச்சுமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஓகே, இதுதான் எல்லா பிளானில் இருந்துமே விஜய் டிவி ஹெச்டி வந்து எடுத்துட்டாங்க. 3 பிளான் புதுசாக விட்டுருக்காங்க. அந்த 3 பிளானில் இருந்துமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ஹெச்டி வந்து எடுத்துட்டாங்க. விஜய் டிவி ஹெச்டி உங்களுக்கு எந்த பிளான்லையுமே கிடைக்காது. முன்ன வந்து நம்மளுக்கு தமிழ் என்டர்டைன்மெண்ட் ஹெச்டி பேக்னு இருந்தது. அந்த பேசிக் ஹெச்டி பேக் நீங்கள் போட்டாலே உங்களுக்கு சன் குரூப் ஹெச்டி வந்துடும், விஜய் டிவி ஹெச்டி வந்துடும். நீங்கள் எந்த பேக் போட்டாலும் விஜய் டிவி ஹெச்டி வந்துடும். இப்போது நீங்கள் பேசிக் பேக்கு போட்டாலும் சரி, கடைசி பேக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டி பேக் வந்து மாதத்துக்கு 520 ரூபா வருது. ஸோ வருஷத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா 5200 வருது. இந்த பேக்லேயுமே கூட உங்களுக்கு விஜய் டிவி ஹெச்டி வராது. என்ன காரணம்னா அதோடய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நான் அப்படியே இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதோடய ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது எதனாலன்னு தெரில. விஜய் டிவி 26 ரூபா ஜிஎஸ்டியோடு சேர்த்து சொல்கிறேன். உங்களுக்கு டிவியில் காமிக்க சொல்லி ஜிஎஸ்டி இல்லாமல் காமிக்கும். ஸோ 25 ரூபா 96 பைசா அரௌண்டாக 26 ரூபான்னு வச்சுங்க. ஜிஎஸ்டியோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 26 ரூபா போடுறாங்க. இந்த காரணம் தான் எல்லா பேக்கேஜ்லேயும் இருந்தும் டெலீட் பண்ணதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்லலாம். ஆனால் இவங்க தான் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்களே. ஸோ அதுக்காகவாது இந்த ஹெச்டி சேனலில் தாராளமாக கொடுத்துட்டு போயிடலாமே. ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலை. இப்போது ஏர்டெல் டிடிஹெச்சில் என்னென்னா ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் அந்த சேனலை தூக்கியிருக்கிறாங்களே. ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்து அந்த சேனலை தூக்கினா பரவாயில்ல. ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அந்த சேனலையும் தூக்கிட்டாங்க. ஸோ அந்தமாரி பண்ணியிருக்கிறாங்க. இது நார்மல் சேனல் உங்களுக்கு எல்லா பேக்கேஜ்லையுமே வரும். அது அதுவே 23 ரூபா வருது. அதோட ப்ரைஸை காட்டுறேன் பாருங்கள். 23 ரூபா, 22 ரூபா 42 பைசா, 23 ரூபான்னு வச்சுங்களேன் அரௌண்டா. ஸோ இந்த சேனல் மட்டும்தான். சன் டிவியே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சன் டிவியே கம்மி தான். சன் டிவி ஹெச்டி சேனலே 23 தான். விஜய் டிவி நார்மல் சேனலே 23, ஹெச்டி சேனல் 26 ஆகிட்டாங்க. அது எதனால் அந்த விஜய் டிவி எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் விலையை ஏற்றிட்டாங்களா என்ன எதுலாம் தெரியல. ஸோ ஏர்டெல் டிடிஹெச்சில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டாடா ப்ளேயில் விஜய் டிவி ஹெச்டி கிடையவே கிடையாது. எந்த பேக்கேஜ்லையும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் தனியாக தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான டிடிஹெச்சில் டாடா ப்ளே எடுத்து முக்கியமான டிடிஹெச்னா அது ஏர்டெல்லில் மட்டும்தான் பேக்கேஜில் எல்லா பேக்கேஜ்லையும் விஜய் டிவி ஹெச்டி கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி ரீசார்ஜ் 6 மந்த் பேக் இருக்குன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி தேதியிலேருந்து ஓகேங்களா, இன்றைக்கி தேதியிலேருந்து நீங்கள் எதனா ரீசார்ஜ் பண்ணுறீங்க 14 மார்ச் இன்றைக்கி தேதியிலேருந்து ஏதாச்சும் பேக்கேஜ் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு விஜய் டிவி ஹெச்டி வரவே வராது. நீங்கள் தனியாக தான் ஆட் பண்ணணும். தனியாக ஆட் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 மந்த் பிளான் போட்டு நீங்கள் தனியாக ஆட் பண்ணுறீங்கன்னா அது 26 ரூபா ஒரு மாதத்துக்கு. ஸோ இன்ட்டு 6 போட்டால் 156 ரூபா, கிட்டத்தட்ட 200 ரூபான்னு வச்சிங்களேன். ஸோ ஒரு விஜய் டிவி ஹெச்டி நீங்கள் 6 மாதத்துக்கு ஆட் பண்ணுறதுக்கு 200 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணணும். அப்போ 1500 ரூபா பேக் நீங்கள் எடுத்தால் கூட ஒரு 1700 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் விஜய் டிவி ஹெச்டியும் உங்களால் சேர்த்து பார்க்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக விஜய் டிவி நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எந்த பேக்லேயுமே இல்லை. பேசிக் பேக்கிலேருந்து கடைசி பேக் வரைக்கும், விலை அதிகமான பேக் வரைக்கும் எந்த பேக்லேயுமே இல்லை. இது கண்டிப்பாக விஜய் டிவி தான். ஏன்னா ஒரு சிலர்லாம் விஜய் டிவி மட்டுமே பார்க்குறவங்க இருக்கிறாங்க. சன் டிவி விஜய் டிவி இல்லை அந்தமாரியும் பார்க்குறவங்க இருப்பாங்க. இல்லை விஜய் டிவி ஹெச்டி கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக சேட் நியூஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். இன்னும் நிறைய பிளான்ஸு டீட்டெயில்ஸ்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ.